ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு சோயா சங்க்ஸ் தான் கொடுக்க போகிறோம். அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹை ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, மினரல் இருக்குது. குழந்தைக்கு அது வந்து நம்ம கொடுக்கலாம். ஒரு வயசுக்கு மேலே நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா ரைஸும் பருப்பும் கொஞ்சம் ஊற வச்சுட்டு சோயா சங்க்ஸ் வந்து உல வச்ச தண்ணியில் ஊற வச்சேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு அடி மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து வெங்காயம், கேரட், பீன்ஸ், கொஞ்சம் சீரகம், உப்பு, இஞ்சி, பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து கண்டிப்பாகவே போடணும் இது கொடுக்கும்போது. அது இல்லாமல் காரத்துக்கு வந்து நான் பெப்பர் தூள் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் எப்பயுமே சமைச்சு கொடுப்பேன். வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். தேங்காய் எண்ணெயில் தான் கொடுக்க போகிறேன். எண்ணெய் சூடானதும் இன்றைக்கி வந்து நான் கடுகெல்லாம் போடலை. எண்ணெய் சூடானதும் வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வணங்கட்டும். இந்த எண்ணெய் கரெக்டாக இருக்கும். நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றின மாதிரி இருக்குது. எண்ணெய் கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் ஊற்றிருக்கேன். பார்க்குறக்கு அப்படி தெரியும், ஏன்னா பாட்டிலில் ஊற்றுறதுனால அப்படி தெரியும். இது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சீரகம், உப்பு இந்த மாதிரிலாம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒன்று ஒன்றா நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த சோயா சங்க்ஸ் போட்டுக்கலாம். போட்டோடனே அது கொஞ்சம் அந்த ஆயிலில் பிடிக்கும். ஆயிலில் வணங்கணும் தான் ஃபஸ்ட்டு இந்த சோயா சங்க்ஸ் போடுறேன். அந்த ஆயிலில் கொஞ்சம் நம்ம வணங்கணும். சோயா சங்க்ஸில் நிறைய எஃபெக்டிவான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் போட்டிருந்த வீடியோலையும் பிரஸ்ட் ஃபீடிங்க்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்கிற வீடியோ நேற்று நான் போட்டிருந்தேன். குழந்தைக்கும் அம்மாவுக்கும் உள்ள பெனிஃபிட்டு இன்றைக்கும் அதே மாதிரி தான். குழந்தைக்கும் இதில் பெனிஃபிட் இருக்குது, அம்மாவுக்கும் பெனிஃபிட் இருக்குது. சோயா பீன்ஸ் வந்து அம்மா சாப்பிடும் போது நிறைய பிரஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கும்போது நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும். ஃபைபர் நிறையா இருக்குது, மினரல்ஸ் நிறையா இருக்குது. கேரட், பீன்ஸ் போட்டாச்சு, சீரகம், உப்பு எல்லாமே போட்டாச்சு, பெப்பர் தூள் போட்டிருக்கேன். ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுங்க. நான் ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் தான் பாப்பாக்கே கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் கொடுத்தது இல்லை. நீங்கள் அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிட வேண்டாம். இதில் என்ன விட்டமின் இருக்குன்னா, விட்டமின் கே இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் பீன்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு பிரைன் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். நான் பீன்ஸ் மட்டும் போட்டு ரைஸ் செஞ்சு அதோட பெனிஃபிட்ஸ் சொல்கிறேன் இன்னொரு நாள். நான் இப்போ இதில் பீன்ஸ் போட்டிருக்கனால இது நான் சொல்கிறேன். கேரட் கொடுக்கும்போது நல்லா கண்ணுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் என்னென்ன எதுக்கு நல்லதுன்னு போட்டிருக்கேன். வெறும் ரைஸ் மட்டும் போட்டு ஒரு சாப்பாடு கொடுக்காம சரி கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு போட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சாப்பாடு ரைஸ் மட்டும் போடாமல் ரைஸ் கூட கொஞ்சம் பருப்பு ஊற வச்சு பாப்பாவுக்கு இதை செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாப்பாடும் நீங்கள் அதிகமாக வச்சா பாப்பாவுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுக்கலாம். அவங்களுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரியா இருந்தால் இல்லைனாலும் சாப்பிட்லாம், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி இந்த சாப்பாடு வந்து 7 விசில் நான் விட்டேன். அதே நீங்கள் 5 விசில் விட்டிங்கன்னா ஸ்கூல் போகிற பசங்களுக்கு கொடுத்து விடலாம். காரம் சேர்க்காத குழந்தைங்களுக்கெல்லாம் இது அவங்க ஃபுல்லாக சாப்பிட்டுக்குவாங்க. ஏன்னா நல்லா நெய் சோறு மாதிரி அந்த டேஸ்ட் தான் வரும். நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேரட் பீன்ஸ் போட்டு கொடுக்குறது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து கேரட் பீன்ஸ் இருக்குதுனால போட்டு கொடுத்தேன். நான் பீன்ஸ் மட்டும் ரைஸ் போட்டு ஒரு வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். சரி கேரட்டும் பீன்ஸும் இருக்கும், சரி வீட்டுக்கு பொரியலுக்கு வெட்டினனால நான் அதுவும் இதில் போட்டுட்டேன். நீங்கள் போடலைனாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கு பதில் நீங்கள் வந்து புதினா நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது. புதினா சேர்த்து கொடுக்கலாம். நெய்யில் கூட நீங்கள் இந்த ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். நெய்யில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு டைஜஷன் நல்லா ஆகும். நான் நெய்யில் இப்போ ப்ரிப்பேர் பண்ணலை. இப்போதைக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். சாப்பாடு பாருங்கள், நான் 7 விசில் விட்டதுக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கு. அவளுக்கு கையிலே பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இதே நீங்கள் வந்து இந்த சோயா சங்க்ஸ் போடாமல் இதே மாதிரி ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு 8 மந்த்ஸ்லேருந்தே கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது கொடுக்கலாம். நான் ஒரு ட்ராப் மட்டும் நெய் ஊற்றிருக்கேன். அந்த சூடோடு கிண்டி விட்டால் எல்லா பக்கமும் போய்க்கும். ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விட்டுருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேற்றுள்ள வீடியோ போய் பாருங்கள். தேங்க்யூ.